பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு நாளை உங்கள் முன்னால் நான் வரும்படியாக கர்த்தரை எனக்கு கொடுத்த சந்தர்ப்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 18:33 அவரின் கால்களை மான்களுடைய கால்களை போல் ஆக்கி என்னுடைய உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துவார். நம்ம கால்களை மான் கால்களாக மாற்றுவார். எல்லாருக்கும் இப்போ கால் வலிய முட்டி வலிய அப்படின்னு எல்லாம் இருக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, நம்ம கால்களை மான் கால்களே போல் ஆக்குவார். அவர் நம்ம சரீரத்துக்கு பலன் கொடுப்பார். மான் கால்களை போல் நம்மளை உயர் ஸ்தலத்தில் கொண்டாந்து நிறுத்துவாங்க. இப்பொழுது இருக்கிற மாதிரியே நாங்கள் இப்படியே வேதனையோடு வலியோடு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் நம்மளை உயர் ஸ்தலத்தில் நிறுத்துவாங்க. நம்பிக்கையாக இருங்க. சங்கீதம் 40 இப்படியாக சொல்லப்படுகிறத, பயங்கரமான குழியிலிருந்தோ ஊளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நம்ம தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே தந்தார். அநேகர் அதை கண்டு நம்புவார்கள்னு சொல்லிட்டேன். நம்ம பயங்கரமான குழியிலிருந்தெல்லாம் பாவ சேற்று குழியில் இருந்தீங்களா? இல்லை ஏதாவது இக்கட்டு வேதனை பிரச்சனைகளுங்கிற குழியா, வியாதிங்கிற குழியா, இல்லை வேறு வீட்டில் ஏதாவது பிரச்சனை, பிள்ளைகள் காரியத்தில் பிரச்சனையா, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, என்ன குழியில் இருந்தாலும் கூட அவர் நம்மளை தூக்கி எடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாங்க. அவரை நோக்கி காத்திருங்க. பொறுமையுடன், கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன்னு சொல்லியிருக்க. அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார், என்னோட கூக்குரலை கேட்டார், என் அழுகையின் சத்தத்தை அவர் கேட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பயங்கரமானது. அதாவது கர்த்தருக்கு பொறுமையுடன் நீங்கள் காத்திருந்தேன். அவங்க கூப்பிடுகிற யாவருக்கு அவரை சமீபஸ்தன்னு சொல்லியிருக்காங்க. கூப்பிடும் போதே பயங்கரம் உங்களுக்கு முன்னால் நிற்கிதோ அந்த குழியில் எல்லாரும் நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை ஸ்திரப்படுத்துவாங்க. கால்களை உறுதிப்படுத்தி என்ன பண்ணாங்க? கண்மலமே நிறுத்துவாங்க. அதாவது மேலே நிறுத்துவாங்க. இயேசு கிறிஸ்துவாக இருக்கிற கண்மலைக்குள்ளார நம்மளை நிறுத்துவாங்க. புது பாட்டு நம்ம வாயில் கொடுப்பாங்க. நம்மளை அநேகர் நம்மளை கண்டு நம்பும்படியாக, இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிவிடு, இது என்ன காரியம்னு சொல்லி விசாரித்தேன். நம்ம முகேந்திர ஒரு சாட்சியாக ஆண்டவர் நம்மளை நிறுத்துவாங்க. சங்கீதம் 91 உடன் கால்களை உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு நான் அவருக்கு தூதனை விட்டு காத்து கொள்ளுவார்னு சொல்லப்படுது. கால்கள் அதாவது நம்ம வாழ்க்கை தடுமாற அவர் விடமாட்டார். அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார்.